சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா என்று கடும் கோபத்தில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. உன்னுடைய கையில் இருக்கும் இந்த பொருள் உன்னை, உன்னுடைய உடலை அதிகமாக விஷமாக்கிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையை இந்த பொருள் நாசமாக்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பொருளை என் குழந்தை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்றெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ கலங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரம், உன் அப்பா கண்ட சில விஷயங்களை உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். இந்த சாயப்பா உடனிருந்து உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையுமே முழுக்க முழுக்க நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் தான். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று எல்லாமும் சொல்லி, இனிமேலும் என் குழந்தை நீ கலங்க வேண்டாம். உனக்காக நான் வந்திருக்கும் இந்த நேரம், இந்த சாயப்பா உனக்கு துணை இருந்து எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் அத்தனையும் நீ முழுக்க முழுக்க தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே உன்னிடத்தில் இருக்கும் உண்மைகளை நான் உடைத்து சொல்பவன். உன்னை சுற்றி இருக்கும் சில தீமைகளையும் நான் உனக்கு உரக்கச் சொல்பவன் அல்லவா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையும் நான் உனக்கென்று சரியாக சொல்லித் தருபவன். உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன் முன்னாலேயே உனக்கு நான் தெரியப்படுத்துவேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை இந்த வாழ்க்கை என்னவாக மாற்றுகிறது என்பதை நான் சரியாக சொல்ல வேண்டும் அல்லவா? இந்த வாழ்க்கை உனக்கு என்ன நடத்துகிறது என்பதனையும் நான் தெளிவுபடுத்த வேண்டும் அல்லவா? எந்த நிலையிலும் என் குழந்தை நீ வருந்தாமல், எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தை நீ கலங்காமல் எப்பொழுதும் கவனத்தோடு இருக்க வேண்டும். உனக்கு அந்த விஷயங்களை எல்லாம் நான் சரி செய்து கொடுக்க எப்பொழுதும் உன்னை வந்து கொண்டிருப்பது நிஜம்தான். இல்லை என்று இதை யாராலும் மறுத்துவிட முடியாது. உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இல்லை என்று யாரும் தடுக்க முடியாது. உன் அப்பா நான் இடத்தில் சொல்ல நினைக்கும் சில விஷயங்களை நீ நிச்சயமாக உடனடியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் சொல்லித்தரும் இந்த காலங்களை நீ முழுக்க முழுக்க சரிவர புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நான் உன்னிடத்தில் என்னவெல்லாம் சொல்ல நினைக்கின்றேனோ அவை அத்தனையிலும் இருக்கக்கூடிய உண்மைகளை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. நடக்கும் விஷயங்கள் எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர எண்ணுகிறது என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த சாயப்பா உனக்காக துணையிருந்து ஒவ்வொன்றையும் உன் முன்னால் நடத்திவிட எண்ணுகின்ற இந்த நேரங்களில் நீ எதையுமே இனி தொலைக்கக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களினால் என் குழந்தை மனம் குழம்பக்கூடாது. அப்பா உன்னோடு நின்று உனக்கு எதையெல்லாம் சொல்லிவிட எண்ணுகிறேனோ அதை எல்லாமும் நான் உனக்கென சொல்லிவிடத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கை நீ நல்லபடியாக வழிநடத்த வேண்டும். உன்னுடைய நல்ல சிந்தனைகளை நீ சரியாக உருவாக்கிவிட வேண்டும் என்பதை மறக்காதே. என்ன நடக்கிறது, அப்படி என்ன பொருளை என் குழந்தை கையில் வைத்திருக்கிறது, இதையெல்லாம் உனக்கு எடுத்து சொல்லிவிடத்தானே உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன். இதை எல்லாமும் உனக்கு நடத்திவிடத்தானே உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன். அதனால் முழுக்க முழுக்க தெளிவாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது என்பதனை நீ உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு எதையும் நீ வாழத்தான் வேண்டும். எதையும் நம்பிக்கையோடு என் குழந்தை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உனக்கு வேண்டி நான் எதையெல்லாம் உருவாக்கி கொடுக்கின்றேனோ, உனக்கு வேண்டி எந்த விஷயங்களை எல்லாமும் நான் நடத்தி கொடுக்கின்றேனோ, உனக்காகவே நான் இருக்கிறேன் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை முதலில் தெரிந்து கொள். உன்னை சுற்றி இருக்கும் அனைத்தும் இந்த சாயப்பா எப்பொழுதும் உனக்கு வேண்டிய விஷயங்களை நான் சரியாகவே உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன் என்பதை நீ புரிந்து நடந்து கொள். உன்னோடு துணை இருக்கும் இந்த தெய்வம் அத்தனை விஷயங்களையும் சரியாக முன் நிறுத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நாம் ஆசைப்படுவது எல்லாமும் நாம் ஆசைப்பட்டபடி நமக்கு பல மாற்றங்களை இனி கொடுக்கும். ஆனால் சாயப்பா ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது என் குழந்தை அதை நிச்சயமாக நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். உனக்கான நல்லதை தானே அப்பா எப்பொழுதும் எடுத்துச் சொல்கிறேன். அப்படி இருக்கும்பொழுது உன் கைகளில் இருக்கும் பொருள் உன் வாழ்க்கையில் நாசமாக்கி கொண்டிருக்கிறது என்றால் அதை உடனடியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதை உடனடியாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்கு நடக்கும் நன்மைகளை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனிமேலும் உனக்கு தேவைப்படுகின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை சரியாக வழிநடத்த வேண்டும்.
இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் என்று நீ எண்ணுவது உண்மையென்றால் அப்பா உனக்கு எப்பொழுதும் துணை இருப்பேன் என்பதை நீ நம்புவது உண்மையென்றால் இதை எல்லாமுமே என் குழந்தை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் சாயப்பா சொல்ல சொல்ல என் குழந்தை தன் வாழ்க்கைக்குரிய விஷயங்களாக மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. காலம் உனக்கு நல்ல பதிலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எப்பொழுதுமே நம்மை சுற்றி நடக்கும் சில விஷயங்களின் மீது நாம் முழு கவனத்தோடு இருக்க வேண்டும். நமக்கு நடப்பது என்னவென்று தெரிந்து கொள்வதில் நாம் எப்பொழுதும் சரியான எண்ணம் கொண்டிருக்க வேண்டும். நம்மை தேடி வரும் எந்த ஒரு விஷயங்களையும் நாம் சற்றென்று விட்டுவிடக்கூடாது. நம்மை சூழ்ந்து வரும் எந்த ஒரு விஷயங்களையும் சர்வ சாதாரணமாக நாம் தொலைத்து விடக்கூடாது. நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நமக்கு தெரிய வேண்டும். நம்மை சூழ்ந்து வரும் அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கை நமக்கு என்னவாக மாற்றும் என்பதை நாம் எந்த நிலையிலும் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். நாம் செய்வது தவறு என்று நமக்கு ஒருவர் எடுத்துச் சொல்கிறார் என்றால் முதலில் அந்த தவறுகளை புரிந்து கொள்ளும் மனப்பக்குவத்திற்கு நாம் வர வேண்டும் அல்லவா? எதையுமே தெய்வம் முன்னின்று நமக்கு சொல்லும்பொழுது இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு வாழ நீ கட்டாயமாக உணர வேண்டும். கட்டாயமாக என் குழந்தை எதையுமே நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இந்த காலமும் நேரமும் உனக்கு வேண்டிய பதிலை நிச்சயமாக என் மூலமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு நான் சொல்ல நினைக்கும் விஷயங்களை முதலில் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து நடந்து கொள்ள தயாராக முடியாது என்று நினைத்த விஷயங்கள் கூட என் குழந்தை நீ சரியாக முடித்து வைக்க எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். உன்னை தேடி நான் வருவது எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய புரிதலை கட்டாயமாக கொடுக்கத்தான் வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாதல்லவா? எத்தனையோ விஷயங்களை பார்த்துவிட்ட இந்த வாழ்க்கை இப்பொழுது தருவது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் அல்ல. ஏனென்றால் நீ பல சோதனைகளையும் வேதனைகளையும் கடந்துத்தான் வந்திருக்கின்றாய். எத்தனையோ நிலைகளில் இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு பல வேதனைகளை தரத்தான் செய்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இவை ஒவ்வொன்றையும் கடந்து என் குழந்தை நீ எதிர்பார்க்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் இனி முழுக்க முழுக்க உனக்கு மேன்மையை கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. முழுக்க முழுக்க உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருந்து உன்னை சூழ்ந்து நிற்கும் இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களையும் நீ தொடர்ந்து வந்து இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வாய் என்பதை நீ மறக்கக்கூடாது. உனக்காகவே இந்த சாயப்பா முன்னின்று ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு உருவாக்கி கொடுக்கின்றேன் என்பதை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ ஏற்றுக்கொண்டு வாழ பல தெய்வம் இருப்பது இனி உனக்கு நன்மைகளை தருவதை நீ தெரிந்து கொண்டு வாழ்ந்து விட வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு சொல்லித்தரும் எல்லா விஷயங்களையும் நீ கட்டாயமாக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை வழிநடத்த வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. சாயப்பா உன் வாழ்க்கையில் உனக்கென நடத்த நினைக்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க முதலில் உணர்ந்து கொள்ள தயாராகு. எதையுமே சுற்றி இருந்து இந்த வாழ்க்கையில் உனதாக்க நீ தயாராகி உனக்கான நேரங்களை நான் உருவாக்கி தருவேன். உனக்கான தருணங்களை நான் எப்பொழுதும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி விடுவேன். எந்த நிலையிலும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கும் கஷ்டங்களை நான் ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா சொல்ல சொல்ல இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதை கட்டாயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எப்பொழுதுமே நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும். காலம் உனக்கு தேவையான எல்லா வளங்களையும் சரியாக உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் உனக்கு அத்தனை நன்மைகளையும் சரியானபடி உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் குழந்தைக்கு ஏற்பட்ட சோதனைகள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலக வேண்டும். உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சரியாக மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பாவிற்கு ஒன்று மட்டும்தான் என் குழந்தை விளக்க வேண்டும். இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது தவறுதலாக இருக்கிறது என்று நான் சொன்ன பிறகு இதை ஒரு காலமும் என் குழந்தை நீ நிச்சயமாக தொலைத்து விட வேண்டாம். இந்த நேரத்தில் இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கை முழுமைக்கும் இது உனக்கு புரியாமல் நீ போய்விடும் என்பதை முதலில் தெரிந்து கொள். இந்த வாழ்க்கை முழுமையிலும் இந்த விஷயம் என்னவென்று உனக்கு உணராமல் போய்விடும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள. எதையுமே நாம் இந்த சோதனைகளுக்குள் கொண்டு வந்து நிறுத்தி எப்பொழுதும் வேதனைகளுக்குள் ஆட்படுத்தாமல் மனதார நாம் யோசிக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிம்மதியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உனக்கான வாழ்க்கை. நீ மனநிறைவோடு ஏற்றுக்கொள்வதுதான் உனக்கான வாழ்க்கை என்பதை முதலில் புரிந்து கொள். உன்னை சூழ்ந்து வந்து நான் தர நினைக்கும் எல்லாமும் உன்னை முழுமையான மனநிறைவோடு இனி சந்தோஷமாக வாழ வைக்கும். எந்த இடத்திலும் என் குழந்தைக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுக்காமல் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. உன் அப்பா உன் சாயப்பா உனக்கு துணையிருந்து நான் சொல்லித்தரும் இந்த பாடங்கள் இனி எப்பொழுதும் உன்னை ஆனந்தப்படுத்தி வாழச் சொல்லும் அல்லவா? எப்பொழுதும் உனக்கு அதிர்ஷ்டத்தை இது கொடுக்கும் அல்லவா?
முன் பிறந்தது போல இனி எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியான புரிதலோடு நிலையான விஷயங்களை கொண்டு நீ வாழ்ந்து காட்டத்தான் வேண்டும். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நான் உணர்ந்து கொண்டு இந்த அப்பா எல்லா நிலையிலும் உனக்கு வெற்றியை கொடுக்கும்படி நான் முன்னேறுகின்றேன் என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா? அப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையும் உனக்கு மேலும் பல புரிதல்களை கட்டாயமாக கொடுக்கும். மேலும் பல ஆச்சரியங்களை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் அது உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் குழந்தை யோசிக்கின்ற இந்த விஷயங்களினால் நீ தேவையில்லாமல் மனம் உடைந்து நிற்காதே. சாய் அப்பா உனக்காக வருவேன். இந்த அப்பா உன்னை தேடி வந்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆனந்தமான விஷயங்கள் இனி உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். பல ஆச்சரியங்களும் உனக்கு கிடைக்க வேண்டும். எல்லை இல்லாத மகிழ்ச்சி என் குழந்தையின் வாழ்க்கை நிலைத்து நிற்க வேண்டும். எல்லை இல்லாத சந்தோஷத்தை உனக்கு நான் கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.